அஜித் சாருக்கு மைண்ட்ல வச்சிருந்த கேள்வியை வந்து இவர்கிட்ட கேட்டேன். ஸோ நான் கேட்டேன், சார் நீங்க வந்து ஒரு ஆக்டருக்கு ஃபிட்னஸ் அதெல்லாம் தேவை, நீங்க அதை பத்தி நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அவர் வந்து காலையில ஷூட் 9 o'clock ஸ்கெடியூல். பட் அவர் வந்தது ஒரு 2:30. பட் எவ்வளோ ப்ரிப்பேர்டா வந்தார்னா வேற லெவல். டக்கு 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 டக்குன்னு ஷாட். அவருக்கு தெரியும் கேமரா எங்க போகுது, இந்த ஷாட் எங்க வருது. அவரு சும்மா ஸ்டோரி போர்டு இப்படி காட்டுறாங்க. ஓகே நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கேமரா எங்க வருதா. நான் வியந்துட்டேன் அப்படியே அதை பார்த்து. எனக்கே தெரியும் குழந்தை ஒரு ஆயிருக்கு, கமிட்மெண்ட்ஸு. குழந்தைக்கு காரணம் நீ தானே. நிறைய விஷயம் இப்ப நம்ம பேசிட்டோம். இப்ப அடுத்து வந்துட்டு அன்னோன் சைட்ஸ் ஆஃப் நவீன் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்க போது உங்களை தெரியாத மக்களுக்கு தெரியாதுல்ல சில பேர், இவருக்குள்ள இவ்வளவு பேசுவாராப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். உங்க லைஃப்ல இப்போ கடவுள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு, இந்தாப்பா வச்சுக்கோப்பா நவீன் அப்படின்னு கேட்கறாரு, என்ன கேட்பீங்க நீங்க? மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கை, மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத டேட் அப்படின்னா என்ன டேட்? 25th March 2022. என் பொண்ணு பிறந்தா. என் கையால அந்த டெலிவரியில ஐ மீன் அந்த வாங்கினேன். ஓகே பொண்ணு. ஸோ அந்த மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. லைஃப் லாங் மெமரி தானே அது? ஆமாங்க. யுனேத்ரா. பேருக்கு பின்னாடி இருக்க நிறைய ஒரு விஷயம் இருக்கும்ல. யுகத்தின் ஒரு அழகான விழி, இந்த யுகத்தின் ஒரு அழகான விழி. ஒரு மூவி பார்த்திருப்பீங்க, அது நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனா அவங்க அளவு வச்சிருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் மூவி தட் மேட் யூ கிரை. இப்போ சமீபத்துல வந்து ஒரு கன்னடா படம் பார்த்தேன், சப்த சாகரத ஆச்சே எல்லோ. ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ இருக்கிற வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு மாதிரி ஏரேட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இல்லைன்னா டாக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு படம் வந்து ரொம்ப பியூரா இருந்துச்சு. ஸோ அது 4 hours இருக்கு. 4 hours, அதாவது பார்ட் ஏ, சைட் ஏ, சைட் பி. எனக்கு உண்மையிலேயே அழ வச்சுச்சு அந்த படம் வந்து பார்த்தோம். எனக்கு இதுக்கு முன்னாடி பிரேமம் பார்த்து தான் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஆமா, இட் ரியலி டுக் அவே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, கிராஸ் ஓவர் பண்ணிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் சரி, அதுல இருந்து ஒரு விஷயம் லெசன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன லெசனா இருக்கு? எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி வராது, எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு தெரியப்படுத்துருங்க, அவங்களுக்கு சொல்லிருங்க இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. பட் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்குன்னு இருந்தா அது கண்டிப்பா அவங்ககிட்ட வரும். இல்லைன்னா வராது. அதை நினைச்சு வரத்து கூட படக்கூடாது, மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அண்ட் உங்க லைஃப்ல worst decision made அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, இந்த முடிவு ஏன்டா எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது என்ன டிசிஷன்? என்னன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணக்கூடாது, இங்க வந்து விஸ்காம் படிக்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு, இந்த மாதிரி நான் விஸ்காம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. நானும் விட்டு கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராங்கா நின்று ரொம்ப பிடிவாதமா இல்ல நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா இருந்து ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தேன்னா ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் பீன் எல்ஸ்வேர். லைக் என்னோட 5 years அட்வான்ஸா இருந்திருப்பேன். ஓகே, அது ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்க லைஃப்ல நடந்தது. ஆமா ஆமா ஆமா. ஓகே, போட்டோஸ் ரவுண்ட். இப்போ நான் சில போட்டோஸ் தான் காமிப்பேன், அந்த போட்டோஸ் பின்னாடி இருக்கிற மெமரிஸ் வந்து நீங்க ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட இந்த போட்டோ. ஓகே, ஸோ எப்போ எடுத்தது, என்ன மெமரிஸ் அது? ஸோ இது வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு அவர் வந்தாரு. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்தப்போ நான் வந்து யூஸ்வலாக அவர் வந்து எல்லாருக்கும் கிஸ் கொடுப்பாருல்ல. ஸோ நான் கேட்டேன், நான் உங்களுக்கு கிஸ் கொடுக்கவா அப்படின்னு. ஏன்னா வந்து அவர் கிஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பின்னாடி கொடுத்தாரு, ஏன்னா மேக்கப் எல்லாம் போட்டிருக்கேன் கலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அப்போவே டப்புன்னு யோசிச்சாரு. பரவாயில்ல நான் கொடுக்குறேன், சரிடா குர்ரா அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்போ கொடுத்ததுதான். விஜய் சேதுபதி பயங்கரமான ஃபேன்ஸ் இல்ல, நீங்களும் ரசிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஏதோ ஆமா, அது வந்து மறக்க முடியாத ஒரு எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட். போட்டோ தானே அது? இதே போட்டோ தான் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆக்டிங் இன்ஸ்டியூட் நான் சொன்னல, தமிழ் எல்லாம் எழுத படிக்க கற்றுக்கிட்டு அங்கே வந்து எப்படின்னா சீன்ஸ் எல்லாம் நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அங்கே வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, நவீன் நீங்கள் ஒரு கேள்வி ரெடி பண்ணுங்க, ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் கேள்வி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
நான் யார் வராங்க, யாரு கேள்வி ரெடி விஜய் சேதுபதினு சொல்லல. சொல்லவே இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தாரு உள்ள. உள்ள வந்து ஹெல்மெட் போட்டு வரப்போ ஹெல்மெட் கழட்டினாரு விஜய் சேதுபதி. எனக்கு என்ன கேள்வி கேக்குறதுன்னே தெரியல. எப்பா விஜய் சேதுபதியா ஐயோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே அஜித் சாருக்கு மைண்ட்ல வச்சிருந்த கேள்வியை வந்து இவர்கிட்ட கேட்டேன். ஓகே. ஸோ நான் கேட்டேன் சார் நீங்க வந்து ஒரு ஆக்டருக்கு ஃபிட்னஸ் அதெல்லாம் தேவை, நீங்க அதை பத்தி நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. என்னை பிடிச்சவங்க வந்து எனக்கு பிரியாணி கொடுப்பாங்க, நான் அன்பா சாப்பிடுவேன். அன்பா கொடுக்கறது எப்பவுமே வேணாம்னு சொல்லக்கூடாது தம்பி. ஒரு ஆக்டரா வந்து இப்போ நீ வந்து நவீன் அப்படின்னு சொல்லி நவீன் இந்த கேரக்டர் எப்படி எடுத்துட்டு போவான்னு தான் பார்க்கணும். நவீன் வந்து மோல்ட் ஆகி அந்த மாதிரி எல்லாம் ஃபிட் ஆகி அது போறதுன்னா அப்புறம் நவீனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்து ஒரு சேதுபதி ஐபிஎஸ்ஸா பண்றான்னா விஜய் சேதுபதி அந்த இடத்துல ஐபிஎஸ்ஸா இருந்தா என்னவா இருப்பாரு? ஸோ அப்பதான் உன்னோட ஐடென்டிட்டி நீ புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நீ ஃப்ரீ டைம்ல வந்து ஒரு ஆக்டரா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவ? ஜிம்முக்கு போவ, அப்புறம் ஏதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்ப. மென்டலி ஆக்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ? ஸோ மென்டலி ஆக்டரா நீ ப்ரிப்பேர் பண்றது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் ஃபிட்னஸ் அது ரிக்வயர்மெண்ட் இருந்தா. ஸோ ஒரு 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 கேரக்டருக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்தாதான் மட்டும் அந்த 6 பேக்ஸ் ஆகட்டும் இல்ல அந்த ஃபிட்னஸ் ஆகட்டும் நீங்க போகணும்னு தவிர சும்மா சும்மா 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ணிட்டு எனக்கு டான்ஸ் தெரியாதுப்பா, எனக்கு டான்ஸ் தெரியாது. டான்ஸ் தெரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடிட்டே நான் ஃபிட்டா வச்சிருப்பேன். எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், நல்லா நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ அதுக்காக இப்போதைக்கு நான் பண்ற கேரக்டருக்கு தேவையில்லை. ஆனா தேவைப்படும் போது நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பதில் இல்ல? எஸ், ஆமா அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நான் ஆமா இல்ல ஃப்ரீ டைம்ல நம்ம வந்து ஜிம்முக்கு தான் போறோம் இல்ல விளையாடுறோம், ஃபிட்டா வச்சுக்கணும். ஆனா மைண்டுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்ட பிறகுதான் இப்போ எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போ ஒரு சீரியல் நடிச்சு முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிராமால போய் நடிப்பேன். ஏன்னா அங்க ஒரு சில பேர் மீட் பண்ணுவோம், அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் வாங்குவோம். அவங்க ஒரு டயலாக் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்போ என்ன போவோம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி 10 விதமா சொல்லலாம். 11th வேரியேஷன் ஒருத்தன் கொடுப்பான், அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துக்கலாம்ல. சோ அப்பதான் நான் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் எஸ்டிஆர், இது என்ன மெமரிஸ்? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல? இது வந்து ஒரு பிராண்டுக்காக அவர் என்டாஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு பஸ் டிக்கெட்டிங் பிராண்ட். ஸோ அந்த ஆட் ஷூட்டுக்காக பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கவர் பண்றதுக்காக ஹோஸ்டா போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஸோ யூஸ்வலா எல்லாரும் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்துருப்பேன் இல்லை ஒரு ஸ்டேஜ் ஷோல பார்த்துருப்பீங்க, ஆக்டருக்கு வந்து என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜோரா பின்னாடி இருந்து ஷூட்டிங் கரெக்ட் டைம் வரணும் அப்படின்னு கத்திருப்பாரு. அப்புறம் வந்து சிம்பு வந்து யாரு கரெக்டா வேற யார்கிட்ட பண்ண டயலாக் சொல்லுவாரு. ஆமா யாரு லேட்டா வர யாரு கரெக்ட் டைம் வரணும் அப்படின்னு சொல்லி அத வந்து அவர் சொன்ன வார்த்தைய வாக் த டாக் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அவர் வார்த்தையை அவர் ப்ரூவ் பண்ணார் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல். அவர் வந்து காலையில ஷூட் 9 o'clock ஸ்கெடியூல், பட் அவர் வந்தது ஒரு 2:30. பட் எவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்தாருன்னா வேற லெவல். டக்கு 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 டக்குன்னு ஷாட். அவருக்கு தெரியும் கேமரா எங்க போகுது, இந்த ஷாட் எங்க வருது. அவரு சும்மா ஸ்டோரி போர்டு இப்படி காட்டுறாங்க, ஓகே நெக்ஸ்ட் கேமரா எங்க வருதா. நான் வியந்துட்டேன் அப்படியே அதை பார்த்து. போறாரு திருப்பி காஸ்டியூம் கேரவனுக்குள்ள போறாரு, ரெஸ்ட் எடுக்கல, போறாரு திருப்பி காஸ்டியூம் மாத்திரம் வராரு, போட்டோ ஷூட் பண்றாரு, திருப்பி அதே ஷாட்ல வராரு, முடிக்கிறாரு, திருப்பி போறாரு, காஸ்டியூம் சேஞ்ச் பண்றாரு, 4-5 காஸ்டியூம் சேஞ்ச் பண்றாரு ஒரே ஷாட்ல. அப்பதான் நினைச்சேன் மனசு வேற லெவல் அப்படின்னு. சோ அவரு என்ன சொல்றது, லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவார்ல, உண்மையிலேயே வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் தான். சீரியஸ் பார்த்து வியந்த தருணம். ஆமா, இல்ல இங்க கேமரா இருக்கு, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லல. சோ நானும் ஃபர்ஸ்ட் அந்த இம்ப்ரெஷன்ல இருந்தேன், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாரோ, அந்த இம்ப்ரெஷன்ல இருந்த ஆட்டிடியூட் காட்டுவாரோ, ஷூட்டிங் லேட்டா வருவாரோ, அதனாலதான் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி. மத்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுக்கணும். சோ அப்புறம் வந்து கடைசியில கேரவன் பாப்பா how are you அப்படின்னு சொல்லி ஒர்க்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் தான் இருந்தாரு. சூப்பர். இவங்க மணி. ஓகே மணி, எஸ், இவங்க கூடான மெமரிஸ் என்ன ஆச்சு அந்த? சோ மணின்னு சொல்லிக்கிறீங்க, அவ்வளவு பண்ணா இருப்பாரோ. ஆமா அவன் வந்து தத்துவத்தையே வந்து ஒரு சிரிச்சு அதை அனுபவிக்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே, அது கஷ்டம் இருக்கும், அதுவும் ஹாப்பியா, அதுவும் வந்து எப்படி சொல்லுவான்னா, மச்சான் என்ன மச்சான் பண்றது, வாழ்க்கையே வெறுத்துச்சு, ஆனா வந்து என்ன பண்றது, கபாப் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு
ஜாலியான ஒரு கேரக்டர். ஓகே. ஒரு டெடி பேர் கேரக்டர் சொல்லலாம். ஆமா. எப்ப வேணாலும் நம்மளுக்கு ஆமா, பாண்டா இருந்தா அப்படி கூப்பிட்டு இருந்தோம். ஆமா. அந்த நீலி செட்ல. பட் இப்போ வந்து அவர் அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. அவர் பெரிய ரைட்டர். சாரி. உங்களுக்கு பாண்டா பெரிய எழுத்தாளர். ஆமா ஆமா. ஆமா ரைட்டர். ஓகேங்க. ஆமா. இவ்வளவு ஃபன்னா இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நம்ம பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போம் நம்ம. கால் பண்ணி நீங்க என்ன பேசணுமோ மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. மணிக்கா? மணிக்கே பண்ணலாம். மணிக்கு கால் பண்ண கூட கால் பண்ணிட்டு மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, லைஃப் ஒரு மாதிரி சோகமா போகுதுடா, என்ன பண்றேனே தெரியலடா, என்னடா மச்சான் பதில் சொல்றான்ற மாதிரி எதனாச்சும் ஒண்ணு பண்ணலாம். அவர் கொஞ்சம் கோவம் ஆயிட்டாருன்னா நீங்க சமாளிச்சுக்கோங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லிட்டு நான் வெளியே போகலாம். You have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் ஹலோ ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். என்ன மச்சான் பிஸியா? ரொம்ப இல்ல மச்சான். இல்ல வேலை தான். சொல்லு மச்சான். அதான் இப்போ மச்சான் தமிழும் சரஸ்வதி முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ஏன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னே தெரியல. ஒரு மாதிரி இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னே ஒரு தெரியாம ஒரு லைஃப்ல ஒரு என்ன சொல்றது, உனக்கே தெரியும், குழந்தை வேற ஆயிருக்கு, கமிட்மெண்ட்ஸு. குழந்தைக்கு காரணம் நீ தானே, அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, ஓகே, சரி, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன்னு. ஏதாச்சும் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணணும், ஏதாச்சும் உன்னோட பிளான் என்ன? நீ வந்து இப்ப நடிகராவே இருக்கணும்ன்றது ஏதாவது பிளானா, இல்ல வந்து இல்ல வேற ஏதாவது டைரக்ஷன், இல்ல ஏதாவது ரைட்டர், இல்ல ரைட்டரா? இல்ல நான் சொல்றேன் இப்ப, ஏன்னா எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், நான் 2 சீரியல் நடிச்சேன், நடிக்க வரல. அதுக்கப்புறம் நானே யோசிச்சு முடிவெடுத்ததுதான் செந்தில் மாதிரி. நானே யோசிச்சு நானே முடிவெடுத்தேன், எழுதணும்னு. அப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி இப்ப உனக்கு வேற ஏதாவது பிளான் இருந்தா சொல்லு, அது சாப்பிட்டு ஏதாவது வேலையை தேடுவோம், ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சிடலாம். மச்சான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓகே. டைரக்ஷனும் பண்றேன் மச்சான். ஏதாச்சும் இருந்தா, நீ நிறைய ஷோஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்க, ஆனா என்னையா தான் கூப்பிட மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்ல மச்சான், நீ தெளிவா ஒரு முடிவெடு. பேப்பர் 2 ஆப்ஷன் கொடுக்குற. அதாவது லைஃப்ல ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா இல்லாத பட்சத்துல தான் நம்ம 2வது ஆப்ஷன் போவோம். நீ இப்போ வரக்குள்ளேயே 2 ஆப்ஷன் எடுத்துட்டு வர, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்எல்ஸ் வந்து நான் டைரக்ஷனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுல நீ தெளிவா சொன்னேனாதான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். சரி மச்சான், டைரக்ஷன்ல காசு பார்க்க முடியுமா? எந்த வேலை செஞ்சாலும் உழைச்சா காசு பார்க்கலாம். அது நம்ம உழைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உழைப்பு. ஓகே மச்சான், சரி. எதுவா அதாவது மச்சான், மெதுவா போனாலும் ஆமா மாதிரி ஆமா வேகத்துல போனாலும் பரவாயில்ல, ஆனா பவர்ல போகணும், அவ்வளவுதான். ஃப்ரீ டைம்ல வா, பக்கத்துல தானே இருக்க, வா கதையை ரெடி பண்ணுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்கல மச்சான். நம்ம ஒரு போன் பண்றேன் மச்சான், நம்ம ஒரு கதையை வந்து பிளான் பண்ணுவோம், டைரக்ட் பண்ணுவோம் அப்படிப்ப. அப்புறம் ஒரு சீரியல் கமிட் ஆயிருவேன், அப்புறம் என்ன மறந்துடுவேன். அதுக்கப்புறம் திடீர்னு போன் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்பேன். ரிப்பீட் மோட்ல தான் போயிட்டு இருக்குல்ல. இல்ல இல்ல, இந்த தடவை நான் உன்னை மறக்க மாட்டேன், விடவும் மாட்டேன். ஏன் மறக்காத மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் பெருசா பண்ணி. சரி மச்சான், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் பிரதர். அப்படியே உங்க படத்துல ஏதாச்சும் லைட் தூக்குற வேலை ஏதாச்சும் கொடுங்க பிரதர், நானும் வந்து அப்படியே பண்ணிடுறேன். ஒரு இன்டர்வியூல இருக்கும், யாருக்கு நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கால் பண்ணுவீங்கன்னு சொன்னது முதல் ஆளா உங்களுக்கு தான் கால் பண்ணாரு. அவன் எனக்கு ஸ்ட்ரெஸ், அவன் ஸ்ட்ரெஸ் எனக்கு ஏத்தி விட்டு அவன் போயிருக்கான். அதுக்காக தான் எனக்கு பண்ணிருக்கான். சூப்பர் சூப்பர் பிரதர். என்ன இன்டர்வியூல இருக்கான்? அது கொஞ்சம் நாங்க மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்கோம் பிரதர். நிறைய மக்களுக்கு நிறைய எடுத்து சொல்றோம் நாங்க. ஓ, என்ன சேனல் பிரதர்? செய்திமலர். ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. உங்க டைம் வேஸ்ட் பண்ண நினைக்காதீங்க, ஜாலியா போச்சு. அவர் சொன்ன மாதிரி நீங்க பேசுனீங்க, எவ்வளவு சீரியஸா பேசினாலுமே ஒரு டைம்ல வந்துட்டு காமெடி ஆட் பண்ணுவாருன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பேசிடுறீங்க. தேங்க்யூ சோ மச் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. இரு கொடுக்குறேன் பிரதர். தேங்க்ஸ். ஃபோன் பண்றேன்டா. ஓகே மச்சான், ஓகே மச்சான், டேக் கேர் மச்சான், பை. சூப்பர் சூப்பர் பிரதர். ஆமா பிரதர், இப்படி ஒரு எல்லா லைஃப்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு சுகம் இருந்தாலுமே பறந்து போயிடும்ல. நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நான் கன்ஃபியூஷன்ல டிலிமால இருக்கிறப்பெல்லாம் இவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். இப்படி பேச தெளிவா யாரா இருந்தாலுமே ஆமா டெஃபினெட்லி. ஓகே, சோ ஏன்னா நிறைய பேர் வா மச்சான் ஒரு சரக்க போடலாம், பேசலாம், உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. போன்லயே சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஆமா, அவ்வளவு. இந்த மாதிரி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இதுல. ஆமா ஆமா, ரொம்ப ஹாப்பியா போச்சு எனக்கு உங்ககிட்ட பேசும்போது. அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி, இதே எனர்ஜி வந்துட்டு மக்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சோ மச் உங்களோட வேல்யூபிள். தேங்க்யூ சோ மச் ஃபார் தி வேல்யூபிள் டைம். தேங்க்யூ சோ மச்.